ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 35வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹார்லி அவதாரும் கிரேட் வாரியர்ஸ் டாட்டோ அப்படிங்கிற ஒரு டாட்டோ போட்டிருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹென்ரிச்சுக்கும் ஹான்ஸுக்கும் நடந்த சண்டையில் ஹென்ரிச்சு மயக்கமாக வந்திருப்பான், அவனும் எந்திரிச்சிருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹேண்ட்ஸ் அதான் நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம், நான் டீமன் கிங்கா பண்ண வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு அப்படின்ட்டு போயிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் பீரோல இருந்து ஜின் அப்படிங்கிற ஒரு டார்க் மேஜிஷியன் வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். அப்புறம் அவனே கடைசியில அந்த ஃப்ளோக் மாஸ்க் அவன் என்கிட்ட என்ன சொன்னானா அப்படின்ட்டு என்ன விடுங்க நான் சாவ போறேன் அப்படின்னு இருந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த ஜின்னை தான் காட்டுறாங்க. அவனும் அந்த ஃப்ளோக் மாஸ்க் என்ன பார்த்துட்டான். அவன் நான் போட்ட ஸ்பெல்ல கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அவன் என் மைண்டுக்குள்ள வந்து பேசிட்டு போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்ப ரொம்பவே தலை வலிக்குது. அப்புறம் நான் இப்ப என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த மேனேஜ்மெண்ட் பீரோ சேர்ந்தவனோ என்னது அந்த ஃப்ளோக் மாஸ்க் வந்தானா, அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஜின்னோ நான் இப்ப போய் செத்தனா தான் கரெக்டா இருக்கும், நான் இப்ப செத்து போயிட்டேன் அப்படின்னா பீஸ்ஃபுல்லா ஆஃப்டர் லைஃப்ல என்னோட மீதி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஜன்னல்ல இருந்து கீழே குதிக்க போறான். அப்ப அந்த மேனேஜ்மெண்ட் பீரோ சேர்ந்தவனோ ஷாக் ஆயிட்டு, டே முட்டாளி என்னடா பண்ணிட்டு இருக்கிற, முதல்ல அந்த ஜன்னலை விட்டு தள்ளி வாடா அப்படின்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு, டே அந்த ஃப்ளோக் மாஸ்க் ஒரு வில்லன், அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்க கூடாது, கொஞ்சம் காம் டவுன் ஆடா அப்படின்னு இருக்கிறான். அப்ப அந்த ஜின்னும் ஓ ஆமா இல்ல, இப்ப நீங்க எனக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்துட்டீங்க, ரொம்பவே தேங்க்ஸ், இப்ப நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த மேனேஜ்மெண்ட் பீரோ சேர்ந்தவனும் ஏன்டா எல்லாம் எனக்குனே வருவீங்களாடா, சரி உன்ன சொல்லியும் குத்தம்ல, இந்த ஹெட் ஆபீஸ்ல இருக்கானுங்களா அவனுங்க மட்டும் என் கையில கிடைக்கிட்டோம், முதல்ல அவனுங்களை கொல்றேன் அப்படின்னு இவனும் டென்ஷன் ஆயிட்டு எப்படியோ அவனை சாவாம தடுத்தாச்சு அப்படின்னு பெருமூச்சு விடுறான். அப்ப அந்த ஜின்னும் டே அப்புறம் என்னோட பாடி கொஞ்சம் டயர்டா ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அந்த மேனேஜ்மெண்ட் பீரோ சேர்ந்தவனோ என்னடா சொல்ற அப்படின்னு அவனை பார்த்தா அந்த ஜின் பொசுக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்து போயிட்டான். அந்த மேனேஜ்மெண்ட் பீரோ சேர்ந்தவனோ டே ஜின் ஜின் உனக்கு என்னாச்சு, உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்க பறந்துட்டு இன்ட்ரெஸ்டிங், அவனால இந்த அளவுக்கு டார்க் மேஜிக் யூஸ் பண்ண முடியுதா, நான் அவங்களோட மைண்ட் இல்லத்துல இருந்தப்ப எந்த ஒரு ஈவில் ஆராயுமே சென்ஸ் பண்ணல, அப்படி இருந்தாலும் அவனால டார்க் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது, நான் அவனை மறுபடியும் மீட் பண்ணோம், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நியூஸ்ல பார்த்தா நம்ம ஹேண்ட்ஸ் தான் ட்ரெண்டிங் டாபிக், நம்ம ஹீரோவும் நம்மளோட ஹேண்ட்ஸ் இப்ப ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு வரான். அப்புறம் அது வேற பத்தாதுன்னு ஒரு சில மக்கள் இவனை டார்க் ஹீரோன்னு கூப்பிடுறானுங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு கேட்கும் போது ஒன்னும் சந்தோஷமா ஃபீல் ஆகல. ஏன்னா இதுல முக்கியமான பிரச்சனையே என்னன்னா, எனக்கு இப்ப தலைவலிக்குதுடா, நான் எப்படா இத்தனை பேர்த்த கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் தலைவலியில கத்தி இருக்கிறான். அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த நேரத்துல யாரா வந்துக்கிறாங்க அப்படின்ட்டு போய் கதவை திறந்து நீங்க யாரு அப்படின்னு கேக்குறான். அங்க வந்தவனும் நான் சிக்கன் டெலிவரி பண்ண வந்துக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நீயா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, கேங் டைசன் இது உண்மையாலே நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க வந்து அந்த கேங் டைசன் அப்படிங்கிறவனும் டேய் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எப்படி நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஏதோ இருக்கேன், ஆனா கண்டிப்பா நீ வராத வரைக்கும் நான் நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்ப அந்த கேங் டைசன் அப்படிங்கிறவனும் என்னடா என்ன ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிற, இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவியா, எதுவுமே பேச மாட்டியா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என்னடா பேசுற, நான் உன்னை பார்த்து இப்ப எப்படா ரியாக்ட் பண்ணட்டும், நீ தான் எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு அப்படின்ட்டு, சரி இவன் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்ப இவன் அங்க இருந்து துரத்தி விட்டாவணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ எதுக்கு இப்படி சொல்றான்னு பார்த்தா, நம்ம தலைவரோட ஃப்ரெண்டு மேனேஜ்மெண்ட் பீரோல கிரைம் டிவிஷனை சேர்ந்தவரு, அதனாலதான் நம்ம ஹீரோ இவ்வளவு பயப்படுறான். நம்ம ஹீரோவும் இந்த கேங் டைசன் இவன் தான் என்னோட சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்க ஒரே ஃப்ரெண்டு, அப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு என்ன ஞாபகம் வச்சு பாக்கணும்னு வந்துக்கிறான்ல, இதை நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோவை பார்த்து டே நீ முன்ன இருந்ததோட இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அது வந்து நான் இப்பெல்லாம் பாஸ்ட் நினைச்சு ரிக்ரெட் பண்றது இல்ல, அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் இப்ப இல்ல அப்படிங்கறத கூட நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஷாக் ஆயிட்டு பரவாயில்லடா, நான் நினைச்சத விட நீ சீக்கிரமாவே அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து வெளியே வந்துட்டியா, உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டேன்ட்டு, இதுக்கு மேல கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்புறம் நான் இப்ப ஒரு 2-3 நாளா வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்லாம் ஷாக் ஆயிட்டு என்னது நீ வெளியே போறியா, இது எப்பில இருந்து உண்மையாவா அப்படின்னு வாயை புழக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுக்கு டே உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் எதுக்குடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் நான் இவ்வளவு நாளா என்னோட பாஸ்டா அக்செப்ட் பண்ணிக்காம நான் ரொம்பவே ரெக்ரெட் பண்ணிட்டு இருந்துட்டேன், அப்புறம் எனக்கு நீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்க, இதுக்கெல்லாம் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நிறைய நாளா நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப ஃபைனலா அதை சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கிருந்து ஒரு ட்ரிங்க் எடுத்து சரி நீயும் இப்ப கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்ட, அதனால நானும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என்னடா பேசிட்டு இருக்கிற, என்கிட்ட என்னத்த சொல்லணும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அது வந்து நான்
நான் எதுக்காக மேனேஜ்மெண்ட் பியூரோல கிரைம் டிவிஷன்ல ஜாயின் பண்ணனு உனக்கு தெரியுமா? நம்ம ஹீரோவும் தெரியுமே, நீயும் என்னோட அப்பா அம்மாவை உன்னோட அப்பா அம்மா மாதிரி தான் பார்த்த. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டதுனால அதனால தானே கிரைம் டிவிஷன்ல ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஆமா அது கரெக்ட் தான், ஆனா அந்த அட்டாக் அது ஒன்றும் நார்மலான அவேக்குனரால் நடந்தது இல்ல. அந்த அட்டாக்குக்காக நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க, நிறைய நாள் பிளானும் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் டிவைன் ரெட்ரிபியூஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எங்க மேனேஜ்மெண்ட் பியூரோல இருக்க மொத்த டீமும் சல்லடை போட்டு சலிச்சு கூட அவனுங்களை பத்தி ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. ஆனா இப்ப அந்த ஃப்ளோக் மாஸ்க் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் க்ளூ கிடைச்சிருக்கு. இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் லீடு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, எனது இத்தனை நாள் அந்த மேனேஜ்மெண்ட் பியூரோவாலே கண்டுபிடிக்காத ஆளுங்களை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், டே நல்லா கேட்டுக்கா, இப்ப நான் சொன்னதே ஒரு டாப் சீக்ரெட், இதை யார்கிட்டயும் வெளியே சொல்லாத. அதையும் மீறி அவனை வெளியே சொல்லிட்டேன்னா என்ன நீ ஜெயிலுக்கு வந்து தாண்டா பார்க்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாத பங்கு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஃப்ளோக் மாஸ்க் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி நல்லது பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனை எதுக்கிட்ட அவங்க மேனேஜ்மெண்ட் பியூரோ சேர்ந்தீங்க பிடிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், ஆமாண்டா அதுதான் எனக்கும் தெரியல, நல்லது பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன் எதுக்கு இவனுக்கு பிடிக்க நினைக்கிறானுங்க, இவனுங்களும் எந்த வேலையும் பண்ண மாட்டானுங்களாம், வேலை பண்றவங்களும் விட மாட்டானுங்களாம் அப்படின்னு டென்ஷன்ல கத்திட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, ஓகே நம்ம டென்ஷனே நம்ம பக்கம் தான் இருக்கிறான், சரி டே இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இபில இருந்து என்னோட புது ஆரம்பம் ஸ்டார்ட் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோட்ட, டே நீ என்ன ரைட்டரா மாறிட்டியா, என்னது ஒரு ஹீரோ அப்புறம் டீமனுக்கு நடுவில் நடக்கிற சண்டையா, என்னடா சின்ன புள்ள தலமா பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு இதை படிச்சா சிரிப்பா வருதுன்னு சிரிச்சிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும், டே இதெல்லாம் நல்லா தானே இருக்கு, நீ என்ன கடுப்பேத்துன்னு சொல்றியா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், என்னது நல்லா இருக்குதா, டே கிரிஞ்சி மாதிரி பண்ணாத போடா அப்படின்ட்டு, அந்த ஹேண்ட்ஸ் நீ என்ன அந்த ஹேண்ட்ஸை வச்சு ஏதாவது கதை எழுதுறியா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், ஓ அப்படின்னா நீ ரைட்டராக பாக்குறியா, சரி அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கா, உனக்கு எப்ப ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடு அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம், இப்ப ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு, நான் இப்ப கிளம்பணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், கிளம்புறியா, சரி ஆல்ரைட் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கிளம்பிட்டு, டேய் உடம்ப பாத்துக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோவும், சரி ஓகே டென்ஷன் அப்படின்ட்டு, உன்னோட கிராண்ட்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப டென்ஷனும் ஒரு நிமிஷம் நின்னுட்டு, நான் இப்ப உண்மையா சொல்லணும்னா அவங்க நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, நீ அதை பத்தி கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், என்னது கிராண்ட்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, நான் அவங்களுக்கு என்னால முடிஞ்சதை பண்ணோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், டேய் நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, உன்னோட ரைட்டிங் ஒர்க்ல நீ கவனம் செலுத்து, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சோகமாயிட்டு, கிராண்ட்மா நானும் இவனும் கிராண்ட்மாவோட கையை பிடிச்சிதான் சின்ன வயசுல ஸ்கூலுக்குலாம் போவோம், அவங்களும் நாங்க சாப்பிட்றதுக்கு எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க, அவங்க என்னதான் டேன்ஷனோட கிராண்ட் மதரா இருந்தாலும் எனக்கும் அவங்க ஒரு கிராண்ட் மதர் தான், என்னையும் அவங்களோட பேர மாதிரி தான் பார்த்தாங்க. அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நான் இந்த ரூம் விட்டே வெளியே வரதில்ல, அதனால நான் அவங்களையும் கவனிக்கல, ஆனா இப்ப டேன்ஷன் தான் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு அவங்களோட மெமரி மட்டும் தான் இருக்கு, நான் இப்ப சீரியஸா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஆனா இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் கம்ப்ளீட்டா ஒரு யூஸ்லெஸ் தான். இல்ல ஒரு நிமிஷம், என்னால இதை பண்ண முடியும், அந்த கேங் டைசன் என்ன சொன்னான், என்னோட ஸ்டோரிலாம் கிரிஞ்சின் தானே சொன்னான், இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு, இவன் உரத்தனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஹென்ரிச்சோட அவதாரம் எடுத்துக்கிட்டு, நம்ம ஹென்ரிச்சும் ஒரு பிரீஸ்ட், அவனால கண்டிப்பா ஹீல் பண்ண முடியும், ஆனா அதுல என்ன பிரச்சனைனா நம்ம ஹென்ரிச்சும் இப்ப அடிபட்டு படுத்துட்டு இருக்கிறான், அவனை அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தா தேவையில்லாத நிறைய பிரச்சனை வரும், சரி ஓகே எனக்குன்னு ஒரு டைம் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஏதோ பிளான் போட்டு எடுக்கிறான். அப்புறம் ஏன்டா 2-3 நாளா வீடியோ போலனா, இப்ப செமஸ்டர் போயிட்டு இருக்குது கைஸ், அதனால தான் வீடியோ போட முடியல, இன்னைக்கு தான் ஒரு எக்ஸாம் முடிஞ்சிக்குது, அதுவும் வேற லெவல்ல இருந்துக்குது, என்ன ஆகுமோ தெரியல, இன்னும் ஒரு 7 எக்ஸாம் இருக்கு, அதுக்கு நடுவில் ஈஸியா இருக்கு எக்ஸாம்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன், கொஞ்சம் புரிஞ்சுங்க கைஸ், சாரி. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.